பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான நேரத்தில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து தேவைப்படுது? சார் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு பார்த்தோன்னா பொதுவாக 2 ப்ராட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஈஸ்தெட்டிக் சர்ஜரி, அதாவது அழகியல் சம்மந்தப்பட்ட சர்ஜரி. அதில் வந்து இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிரெஸ்ட் சர்ஜரி, டம்மி டக், ரைனோபிளாஸ்டி, அதெல்லாம் வந்து இந்த அழகியல் சம்மந்தப்பட்ட சர்ஜரியில் வரும். அடுத்த மெயின் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸ், இந்த கிளெஃப்ட் லிப், குழந்தை பிறக்கும் போதே உதட்டில் பிளவு இருக்கும், அன்னப்பிளவு, அப்புறம் கேன்சர்னால அந்த தாடை எலும்பு எடுத்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கேன்சர்னால பிரெஸ்ட்டு எடுத்துட்டாங்கன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கை கால் அடிபட்டு வர்றது அந்த புண்ணு ஆத்துறது, டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸ்னால காலில் புண்ணு வருது அதை பார்க்குறது. ஸோ இது எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் வரும். ப்ரெசென்ட் இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் சர்ஜரி வந்து டூயிங் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, பட் ஈஸ்தெட்டிக் சர்ஜரி ஆல்சோ இஸ் கம்மிங் அப். ஓகே, என்ன மாதிரியான சர்ஜரிஸ் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கிறாங்க டாக்டர்? இல்லை, இங்கே வந்து ட்ராமா, ப்ரெசென்ட் ட்ராமாவில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ட்ராமானா அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி காமன். ஸோ கால் அடிபட்டு எலும்பு முறிவு வரும், அதே டைமில் அந்த இடத்துல சத டிஃபெக்ட் வரும், அந்த மாதிரி சர்ஜரி. ஸோ அப்புறம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க கை கட்டாகி வருவாங்க, கையில் சின்ன இன்ஜுரி வரும். அப்புறம் டொமஸ்டிக் இன்ஜுரிஸ், வீட்டில் காய்கறி இருக்கும்போது கை கட்டாகி வருது, இந்த மாதிரி டொமஸ்டிக் இன்ஜுரிஸ், குழந்தைங்க விளாடும்போது விழுந்து தலையில் அடிபட்டு வருது. ஸோ தீஸ் ஆர் வெரி காமன். ஓகே, இல்லை அழகுக்கு மட்டும் கிடையாது, எமர்ஜென்சியில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரியான விஷயங்கள் ஆச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி நேரத்துலையும் பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுது இல்லையா டாக்டர்? இப்போ வந்து அதாவது எமர்ஜென்சி, சப்போஸ் ஒரு குழந்தை வருது, ஒரு 2 இயர்ஸ் சைல்டு வராங்க, தலையில் ஒரு அடிபட்டிருக்கு, ஜென்ரலாக வந்து அதை சின்ன அடினா விட்டுருவாங்க. பட் என்னென்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய தழும்பாய்க்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எமர்ஜென்சியாக நம்ம பார்த்துட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் சர்ஜரி பண்ணால் தழும்பு ரொம்ப சிறுசாக இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகே, தழும்பு வராமல் மோஸ்ட்லி வந்து இருக்கணுன்ற காரணத்துக்காக கூட நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து இதில் வந்து என்னென்னா தழும்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு அடிப்பட்டாலோ ஆப்ரேஷன் பண்ணாலோ 100% தழும்பு வரும். பட் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து அந்த ஸ்காரை முடிஞ்சாலும் ஹைட் பண்ணுவாங்க. வி ஹைட் த ஸ்கார்ஸ், வி வில் நாட் ரிமூவ் த ஸ்கார்.